ரூபாய் 20. ஒரு சகோதரியின் இந்த சிறிய தொகை எப்படி என் இதயத்தை குலுக்கியது தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பு இஸ்லாமிய உறவுகளே, சில நாட்களாக இணையதளத்தில் அதிகமாக பேசப்படும் ஊர் கடையநல்லூர். அல்லாஹ் அந்த சகோதரிக்கு ஹிதாயத் கொடுக்க துவா செய்தவளாக நான் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வை உங்களிடம் பகிர ஆசைப்படுகிறேன். இது கதையல்ல, நிஜம். கடையநல்லூரில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். நாங்கள் ஒரு இஸ்லாமிய வாட்ஸ்அப் குழுமம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் சிரமப்படுகிற சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் அல்லாஹ்வின் பெயரால் உதவி செய்து வருகிறோம். ஒரு 12 வயது சிறுவன், கிட்னி பிரச்சனை, அவருக்கு ரூபாய் 22,000. ஒரு ஹார்ட் பேஷண்ட் தந்தைக்கு ரூபாய் 10,000. காலில் சுகர் காரணமாக விரல் அறுக்கப்பட்ட சகோதரிக்கு ரூபாய் 10,000. ஒரு கேன்சர் சகோதரிக்கு ரூபாய் 18,000. மேலும் 2 சிறு குழந்தைகளுக்கு காதில் ஹியரிங் மிஷின் பொருத்த ரூபாய் 3,000. இது எல்லாம் அல்லாஹ்வின் அருளால் நடைபெறுகிறது. அதற்கு மேலாக 2 வருடங்களுக்கு முன்னர் பலஸ்தீன சகோதரர்கள் ஏராளமாக சோதனைக்குள் இருந்தபோது நாங்கள் ஃபண்ட் கலெக்ட் செய்தோம். அப்போது கடையநல்லூர் சேர்ந்த சகோதரி மீரா தன்னிடம் மதரசா பயில வரும் மாணவர்களிடமிருந்தும் ரூபாய் 25,000 சேகரித்து உதவி செய்தார். ஆனால் என்னை மிகவும் கவர்ந்தது அந்த கணக்கில் ஒரு சகோதரி கொடுத்த 20 ரூபாய். ஆமாம், வெறும் 20 ரூபாய். என்னிடம் 1,17,000 ரூபாய் வரும்போது கூட அந்த 20 ரூபாய் தான் எனக்கு மிக பெரிய மதிப்பாக தோன்றியது. ஏனெனில் அந்த அம்மா எவ்வளவு எளிமையான சூழலில் இருந்திருந்தாலும் நானும் என் பங்கை தர்மத்தில் வைக்கணும் என்பது அவரின் பெரிய மனம். அந்த நேரத்தில் சில நாட்களுக்கு முன் சகோதரி சபரிமலா என்கிற ஃபாத்திமா அவர்களின் உரையை நினைவுபடுத்திக் கொண்டேன். அவர்கள் சொன்னார், கடையநல்லூரில் ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு சென்றபோது மக்கள் பக்கெட்டில் கவுளுசை, மோதிரம், சங்கிலி எல்லாம் தர்மமாக போட்டார்கள். உரை முடிந்ததும் காரில் ஏறப்போகும் சமயத்தில் ஒரு சகோதரி ஓடி வந்து தன் கழுத்தில் இருந்த பழைய சங்கிலியை அவரிடம் கொடுத்து சொன்னார், நான் கூட கடனில் இருக்கேன், ஆனா இதை தர்மமா கொடுக்கும் மூலமாக அல்லாஹ் எனக்கு உதவுவான் என்ற நம்பிக்கை இருக்கு என்றார். அந்த மாதிரி ஒரு மனதை அந்த 20 ரூபாய் எனக்கு நினைவுபடுத்தியது. கடையநல்லூரில் இப்படி பெரிய மனசு கொண்ட சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்களோட பெயரும் தெரியாது, முகமும் தெரியாது, ஆனா உள்ளம் மட்டும் மனிதநேயத்தால் சூழ்ந்துள்ளது. ஆனால் அதே நேரத்தில் சில பொறுப்பற்றவர்களும் இருப்பதை மறுக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், நன்மையும் தீமையும் சமமாகாது, நல்லதை கொண்டே பகைமையை தடுப்பீராக. திருக்குரான் 41:34. இது உங்களுக்கு பயனளித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீங்க. நன்மையை பரப்ப அல்லாஹ் நம்மையும் உபயோகப்படுத்தட்டும். ஆமீன்.